வணக்கம். என் பேர் இசைக்கப்பன். தலசமுத்திரம் ஊர், நாங்குநேரி தாலுக்கா, திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே நிற்கோம்னா வாழை தோட்டத்தில் தான் நிற்கும். இந்த வாழை வந்து ஸ்டார்டிங்லேயே டாக் சாயலில் இருந்து தான் கொடுத்துருக்கோம். விதை நிறுத்தி பண்ணி போட்ட வாழை. இந்த வாழை எப்படின்னா, இதில் நல்ல மகசூல் கொடுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ வரைக்கும் டாக்டர் சாயல் தான் கொடுத்துட்ருக்கோம். இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆகிட்டுனா, காற்று ரொம்ப சேதப்படுத்திடுச்சு. காற்று வந்து கொஞ்சம் வாழைகளை திருப்பிடுச்சு, கொஞ்சம் வாழைகளை லேசாக சாய்ச்சும் விட்ருக்கு. ஆனால் இது இப்போவும் நிற்கிது. அப்படின்னா அந்த மூடு நல்லா பருத்துருக்கு. கீழே டாக்டர் சாயல் தன்மையால் ஓரளவுக்கு நிற்கிது. மித்த இடங்களில் துப்புராவே வாழையில சாய்ச்சி போட்டுருச்சு கீழே. இப்போது இதில் நாங்கள் என்ன பிரச்சனைக்காக நாங்கள் இது பண்ணோம்னா, கொலை இதில் எப்படி வரும், அதில் சீப்பு என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியலையே. வாழெலாம் திரும்பிடுச்சேன்னு நினச்சோம். ஒரு 4-5 சீப்பு தான் ஏதோ வரும்னு நினச்சோம். நான் இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சீப்புக்கிட்ட வந்திருக்கு. இதில் இவ்வளோக்குள்ளே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. டாக்டர் சாயல் ஸ்டார்டிங்கில் கொடுத்தனால இதோட நமக்கு தன்மையை நல்லா காட்டியிருக்கு. இந்த வருஷத்தில் காற்று எவ்வளோ மாதம் அடிச்சிச்சு? காற்று ஏப்ரல்லேருந்தே காற்று தான் அடிச்சிட்ருக்கு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இந்த வருஷம் ஆடி காற்றுலாம் நல்லா ஹெவியாகவே அடிச்சிருக்கு. மேற்கு அந்த அம்பாசமுத்திரம் அதுக்கு அங்கெல்லாம் நியூஸில் பார்த்தாலே நிறைய விவசாயிகள் வாழை சுத்தமாக காலி ஆகிடுச்சின்னு தான் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோக்குள்ள அவங்க நஷ்டஈடு கேட்டுலாம் இது பண்ணியிருந்தாங்க. நியூஸில் பார்த்தோம். இந்த டைமிங்கில் தான் அதெல்லாம் நடந்தது. இதுவும் அப்போ போட்ட வாழையில் உள்ள இது தான் இவ்வளோ தாங்கி நின்றுருக்குன்னா அதுக்கு காரணம் டாக்டர் சாயல் தான் அந்த இடத்துல. இப்போ இந்த வாழைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காற்றுல திரும்பின வாழைகள் தான். இதெல்லாம் திரும்பி தான் இன்றைக்கி இந்த கொலை இப்போ அங்கே இருக்க வேண்டியது இந்த சைடு திரும்பி நிற்கிது. ஆனாலும் அதில் வந்திருக்குது. அதுலேயுமே 10 சீப்புக்கிட்ட வந்திருக்குது நமக்கு. அப்புறம் இதில் நாங்கள் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சோன்னா, மண், அதுக்கப்புறம் மண்ணோட தரமும் டாக்டர் சாயலில் நல்லாவே இருக்குது. இது எப்படின்னா, இப்போ இந்த மண் இருக்குல்ல, இந்த மண்ணோட வாசனையும் நமக்கு நல்லாவே இருக்குது. ஸ்மெல் பண்ணி பார்க்கல அந்த மண் வாசனை நல்லா தெரியுது. மித்த டைமிங்கில் இவ்வளோ இருக்குமான்னு தெரியல. ஆனால் நல்லாவே இருக்குது. மண்ணோட இது பொறுன்னு இருக்குது. பவுடர் மாதிரி இருக்கு. பவுடர் கணக்கவே இருக்குது. இன்னொரு வாட்டி எடுத்து போடுங்க. கட்டியாக தான் இருக்கும். நான் இந்த வயலில் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் பார்த்துருக்கேன். வயலில் நம்ம மண்ணை எடுத்தோம்னாலே கட்டி மாதிரி தான் இருக்கும். இப்படிலாம் உடைச்சலாம் விட முடியாது. இவ்வளோ ஈரமான வயல்லே அது கட்டி தான் பிடிச்சிருக்கும். இது இவ்வளோ பொறுன்னு இருக்குது. புழுவும் நல்ல வயலில் தங்குது. மரத்தில் முன்ன இந்த ஆமாம் மண்புழுக்கள் நிறைய இருக்குது. ஆமாம் நல்லாவே இருக்குது. ஏன்னா முன்னாடி பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணியிருந்தாலும் எது நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த புழுக்களும் சேர்ந்து தான் சாவுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது கொடுக்கறனால அந்த மண்புழும் நல்லா இருக்குது. பண்ணி என்ன செய்யுது, நைட்டில் வந்து தோண்டி பார்க்குது. அது பார்த்த இடங்கள்ல அந்த புழுக்களுக்காண்டி அது இருக்குது. அது தெம்மை கண்டுபிடிக்கலாம். இந்த கண்ணை பற்றி சொல்லுங்க. இந்த கண் வந்து நமக்கு எப்படின்னா, நார்மலாக டாக்டர் சாயல் கொடுக்கல நம்ம சாதாரணமாக ஒரு வாழை விட்டு நம்ம பண்ணிட்டோம்னா இவ்வளோ கண் வரதெல்லாம் ஆச்சரியம்தான். ஒரு 4 வரும், இல்லை 5 வரும் சுற்றி. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இந்த சைடு 1 இருக்குது. ஒரு 9 10 கண்ணுக்கிட்ட வந்திருக்கு. 10 கண்ணு வந்துருக்கு. ஆமாம் நல்லாவே வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா வயலுமே 9க்கு மேலே 9 to 11 கண்ணாவது இருக்குது ஒவ்வொரு வாழையிலையும். அவ்வளோக்குள்ளே கொடுத்துருக்கு. நம்ம சாதாரணமாக வேற எங்கேயா டாக்டர் சாயல் அப்ளை பண்ணாத இடங்கள்ல போய் பார்த்தோன்னா ஒரு 4 இருக்கும், 4 அல்லது 5க்குள்ளே தான் இருக்கும். இவ்வளோ வரதெல்லாம் சின்ன கண்ணா இவ்வளோலாம் வராது அங்கே. இதில் அதுலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம் இதோட இது எவ்வளோக்குள்ளே இருக்குன்னு. மற்ற விவசாயிகளுக்கு என்ன சொல்ல இருப்பீங்க? வாழை விவசாயம் மற்ற விவசாயிகளுக்கு என்ன? மற்ற விவசாயிகளுக்கும் வாழை விவசாயிகளுக்கும் என்னென்னா, மித்த உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை யூஸ் பண்ணுறத விட இதில் எந்த நோயும் இல்லை. வாழையை நமக்கு சேஃப்டியாகவும் கொண்டு வந்து தந்துடுது. நமக்கு டைமும் அந்த நீங்கள் மித்த உரம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதோ அதே டைம் தான் இதுவும் எடுத்துக்கிடுது. நல்லாவே நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. களை எடுக்கிறதுக்கு எப்படி இருக்குது சார்? களை எடுக்கிறதுக்கு மண் நல்லா வந்தாலே களை எடுக்கிறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது கட்டியாக இருக்கிற ஒரு கட்டி பிடிச்சி கிடக்கிற ஒரு வயக்காடு தான். அந்த மாதிரி மண்ணுகள் தான் இதெல்லாமே சுற்றி இருக்க இடங்கள்லாம். ஆனால் இந்த மித்த வயலில் மண்ணை எடுத்து பார்த்தாலும் இந்த வயலுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். அந்த வயலில் மாதிரி கட்டி பிடிச்ச மாதிரியோ இப்படி கீழே போட்டால் அது உடையாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இது நம்ம கீழே ஒரு பாறையிலேருந்து மண்ணை எடுத்தாலே அப்படியே பொறுன்னு வந்துடுது. இப்போ இது ஈர மண் தான். ஆனால் இதுவே இவ்வளோக்குள்ளே நமக்கு தெரியுது வித்தியாசம். நல்ல மண் லூஸ் ஆகி பொறுப்பு நல்லாவே இருக்குது. இதை பாருங்க, இது தண்ணி பாஞ்ச வயதான் ஈரம் தான் மண்ணுமே. இவ்வளோக்குள்ளே இருந்தது
எந்த இதுலயுமே இருக்காது, சகதி மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதிரி. அது நம்மளுக்கு இது மண்ணு கையில ஒட்டுதான். கையில துப்புரவா ஒட்டலாம், லேசா ஒட்டுது. இல்லைன்னா நான் இதுக்கு முன்னாடினா எப்படி அது ஒரு மாதிரி சகதி கணக்கவே நல்லா ஒட்டிக்கணும் ஃபுல்லா கையில ஃபுல்லா. ஆமா ஆமா, பாஞ்ச இப்ப தண்ணி பாஞ்ச வாழையில நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இதுல நடக்க நல்லா இருக்கு. இதுல அந்த நடக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுது. இப்ப நைட் ஃபுல்லா சொட்டு நீர்ல பாஞ்சிருக்கு. ஆமா, நம்ம நடக்கிற அளவுக்கு நம்மளுக்கு மண் அந்த அளவுக்கு தான் இருக்கு. கையிலயும் பாருங்க ஒட்டவே இல்லை. ஆமா பாருங்க, அந்த அளவுக்கு மண்ணுல வந்து. இதே நம்ம நார்மலா வேற எங்கேயாவது போய் தண்ணி அடைச்சிட்டோம்னா அதாவது கால் வச்சாலே கால் ஃபுல்லா ஒட்டிக்கிடும், ஜம்முன்னு நடக்க முடியாது அந்த வயல்ல. அது காஞ்ச பிறகுதான் திருப்பி வயக்குள்ள போக முடியும். ஆனா இது சொட்டு நீர்ல பாஞ்சிருக்கு, நம்ம இன்னைக்கு வயக்குள்ளதான் வந்திருக்கோம். இதுக்கு என்ன காரணம்னா டாக்டர் சாயில் கொடுக்கும்போது மண்ணுல வந்து 3 தன்மைகள் வந்து உருவாகும். ஒண்ணு பௌதிக தன்மை, ஒண்ணு உயிரியல் தன்மை, ஒண்ணு ரசாயன தன்மை. இப்ப நம்ம பாக்குறது வந்து உயிரியல் தன்மை. உயிரியல் தன்மைனா அந்த மண்ணுல வந்து கோடான கோடி நுண்ணுயிர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இருக்கும். அதனாலதான் அந்த மாவு, இந்த மண்ணு வந்து தோசை மாவு மாதிரி அது அவ்வளோ இதா இருக்கிறதுக்கு காரணம் அதான். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நாங்களும் வாழைலாம் போட்டிருக்கோம். அப்போ நான் தண்ணி பாஞ்சாலே நம்ம அந்த வயக்குள்ளே இறங்க முடியாது. இறங்கி நம்ம அதில் மண் எடுக்கிறதெல்லாம் எடுக்கவே முடியாது. எடுத்தாலும் அது அப்படியே சேர் மாதிரி வந்து நல்லா ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். வயக்குள்ளே இறங்கவே முடியாது யாராலையும். அது காஞ்ச பிறகு அடுத்த தண்ணி விடுறதுக்கு முன்னே தான் நம்ம போய் களை பறிக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கணும். ஆனால் இது அப்படி இல்லை. நம்ம சொட்டு நீரில் போட்டாலும் இன்னைக்கு களை எடுக்கிறதுக்கு மண் அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்குது. அது எல்லாமே இந்த டாக்டர் சாயிலில் நல்ல பெனிஃபிட்டும் இருக்குது. வாழைகளை பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த டைமில் நான் சொன்ன மாதிரி நிறைய வயல்களில் வாழைகளை துப்புரவே முடிச்சிருச்சு, காலி பண்ணிருச்சு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ விவசாயிகள் பார்த்துருக்கோம் நியூஸில். இந்த வாழைகள்லாம் ஃபுல்லாகவே சரிஞ்சிட்டு தானே இருக்கு. ஆமாம், இந்த வாழைகளுமே சரிஞ்சிருக்கு, திருப்பி இருக்கு, அவ்வளோதான் காற்று. ஆனால் எதையுமே சாய்ச்சி விடலை கீழே. அந்த அளவுக்கு தன்மையாக கொடுத்துருன்னா அது நம்ம ஸ்டார்டிங்கில் மூடுல இருந்தே அந்த வாழை நம்ம பயிரோடும் போது மூட்லேயே நம்ம கொடுத்தது தான். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தேங்க்யூ சார். ஓகே.